சைபர் செக்யூரிட்டி வந்து பார்த்தீங்கன்னா, நான் படிக்கணும்னு ஆசைப்பட்டேன்னா, என்ன அவசியம்னு நினைக்கிறீங்க? சைபர் செக்யூரிட்டி வந்து பார்த்தீங்கன்னா, நான் படிக்கணும்னு ஆசைப்பட்டேன்னா, என்ன அவசியம்னு நினைக்கிறீங்க? எந்த மாதிரியான ஸ்கில்ஸ் வந்து எனக்கு வேணும்னு நினைக்கிறீங்க? ஓகே. சைபர் செக்யூரிட்டின்றத பொறுத்த வரைக்கும், ஜென்ரலா சைபர் செக்யூரிட்டின்ட்டு ஸ்ட்ரெயிட்டா நம்ம போய் அந்த டாபிக் படிக்க முடியாது. ஓகே. அது வந்து எனக்கு தெரிஞ்சு 2015க்கு அப்புறம் தான் நெறைய பேர் அத இங்க இந்தியால நெறைய பேர் பேச ஆரம்பிச்சிருக்காங்க, இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஓகே. ஸோ அப்படி இருக்கக்குள்ள, இப்ப நீங்க காலேஜ்லயே போய் பார்த்தீங்கன்னா, இனிஷியல் ஸ்டேஜ்ல சைபர் செக்யூரிட்டின்னு ஸ்டாஃப் போட்டது யாருமே, ம். சைபர் செக்யூரிட்டி படிச்சுட்டு வந்திருக்க மாட்டாங்க மோஸ்ட் ஆஃப் த ஓகே. கேசஸ்ல. கம்ப்யூட்டர் படிச்சவங்கள தான் சைபர் செக்யூரிட்டி டிபார்ட்மெண்ட்லயும் போட்டிருப்பாங்க. ஓகே. ஸோ இது ஏன் என்ன மாதிரியான இஷ்யூன்னு பார்த்தீங்கன்னா, சைபர் செக்யூரிட்டிக்குன்ட்டு ஃபண்டமெண்டல் சேம் தான். ஓகே. ஏன்னா சைபர் செக்யூரிட்டின்றது ஒரு தனியா ஏதோ ஒரு டொமைனோ டாப்பிக்கோ கிடையாது. எல்லாமே கம்ப்யூட்டர் ரிலேட்டட் தான். ஓகே. ஓகேங்களா? ஸோ சைபர் செக்யூரிட்டி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இனிஷியலா எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம்னா, நீங்க ஃபர்ஸ்ட்டு நீங்க படிக்க வேண்டிய விஷயம் உங்களுக்கு நெட்வொர்க்கிங் பத்தி தெரிஞ்சிருக்கணும். Okay. நெட்வொர்க்கிங்னா என்ன? ஐபி அட்ரஸ்னா என்ன? ம். போர்ட் ஃபார்வர்டிங்னா என்ன? இந்த மாதிரியான பேசிக் நெட்வொர்க்கிங் திங்ஸ் எல்லாமே நீங்க படிச்சிருக்கணும். ஓகே. இதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸ் எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரிஞ்சிருக்கணும். ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ன்றது ஒன்றும் இல்லை. நம்ம விண்டோஸ் 10, விண்டோஸ் 11லாம் யூஸ் பண்றோம்ல, இது ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஓகே. மேக் யூஸ் பண்றோம்னா அது ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம். அந்த மாதிரி லினக்ஸ்ன்றது அது ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஓகே. கம்பெனிஸ் என்டிட்டிஸை பொறுத்த வரைக்கும் அதிகமாக லினக்ஸ்ல தான் சர்வர்ஸ்லாம் ரன் ஆகும் மோஸ்டா. ஓகே. ஸோ உங்களுக்கு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் பற்றி கற்றுக்கணும்னா அது உங்களுக்கு அடிஷ்னல் பெனிஃபிட்டாக இருக்கும். ஓகே. அது முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு சர்வர் எப்படி ஒர்க் ஆகுது, எப்படி கம்யூனிகேட் பண்ணுது, என்ன ப்ரோட்டோகால்ஸ் ஃபாலோ பண்ணுது, இது எல்லாத்தையுமே படிப்பாங்க. அண்ட் இது முடிச்சதுக்கப்புறம் ஏதாவது ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் பைத்தனோ இல்லை ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் பேஷ் அந்த மாதிரி கற்றுக்கிட்டோம்னா இது எல்லாமே ஃபண்டமெண்டல்ஸ். ஓகே. இதை படிச்சாதான் நீங்கள் சைபர் செக்யூரிட்டிக்குள்ளார வந்தீங்கன்னா உங்களுக்கு என்னன்னு புரியும். ஓகே. இது நெட்வொர்க்கிங் இல்லாமல் நீங்கள் இதுக்குள்ளார வரவே முடியாது, வந்தாலும் புரியாது. புரியாது. ஆமாம். ஸோ இப்போ எப்படி நம்ம ஒரு சென்டென்ஸ் படிக்க முன்னாடி ஏபிசிடி கற்றுக்குறோம், சிமிலராக தான் சைபர் செக்யூரிட்டி கான்செப்ட் உள்ளார போனோம்னா நெட்வொர்க்கிங், ஆப்ரேட்டிங் சிஸ்டம், சர்வர்ஸ் எப்படி ஹேண்டில் பண்ணணும், ப்ரோக்ராமிங் பேசிக் கற்றுக்கிட்டு தான் நீங்கள் அடுத்த லெவலே போக முடியும், எல்லாத்தையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஓகே. அதோட வேலைவாய்ப்பு இந்தியாவில் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? இன்க்ளூடிங் ஐடி கம்பெனிஸ்லாம் வந்து எந்த மாதிரியான எப்படி வந்து நான் வேலைவாய்ப்பு கொடுக்குறாங்க? ஓகே. ஸோ வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் இது அகெயின் நான் மறுபடியும் வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து அவங்கள லிமிட்டை கம்மி பண்ணிக்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய பேர் வந்து ஓகே சைபர் செக்யூரிட்டின்னு வந்துட்டா இந்த பர்டிகுலர் ஜாப் ரோல்ஸ் மட்டும் தான் இருக்குன்ட்டு அதுக்கு மட்டும் தான் ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்கோம். சைபர் செக்யூரிட்டி பொறுத்த வரைக்கும் நிறைய ஜாப் ரோல்ஸ் இருக்கு. இன்னும் சொல்ல போனால் நான் டெக்னிக்கலாகவே நிறைய இருக்கு. ஓகே. டெக்னிக்கல் இல்லாமல் இப்போ ஜிஆர்சி கம்ப்ளைண்ட்ஸ்ன்னு சொல்லுவோம், கவர்னன்ஸ் ரிஸ்க் அண்ட் கம்ப்ளைண்ட்ஸ் அப்படின்னு. ஓகே. ஸோ ஜிஆர்சி பொறுத்த வரைக்கும் ஒரு என்டிட்டி இருக்குன்னா அவங்க என்ன மாதிரி ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்ணணும், அப்படி சர்டிஃபிகேஷன் போகிறதுக்கு என்ன மாதிரியான ரெகுலேஷன்ஸ்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்படின்றத ஆடிட் பண்ணலாம். ஓகே. ஸோ இந்த மாதிரி ஒரு ஜாப் ரோல்ஸ் இருக்கு. நெட்வொர்க் செக்யூரிட்டிஸ் இருக்கு, ஃபாரன்சிக்ஸ் இருக்கு. ஃபாரன்சிக்ஸ்னு போகல நம்ம எதர் கவர்மெண்ட் சைடும் நிறைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு, பிரைவேட் செக்டர்லையும் இருக்கு. ஓகே. இன்சிடென்ட் ரெஸ்பாண்டர், சாக் அனலிஸ்ட், இந்த மாதிரி நிறைய கேட்டகரி இருக்கு. கிட்டத்தட்ட நம்ம சைபர் செக்யூரிட்டின்னு கணக்கு எடுத்தோன்னா 20க்கு மேலே போயிட்டே இருக்கும். ஆனால் மோஸ்ட்டாக எல்லாருமே வந்து அவங்க என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா, ஓகே அப்ளிகேஷன் டெஸ்டிங் ஒரு ஜாப் ரோல் இருக்குது, நெட்வொர்க்கிங் மட்டும் நெட்வொர்க் இன்ஜினியர் போகலாம், இதுக்குள்ளாரே லிமிட் பண்ணிக்கிறாங்க, நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ண மாட்டுறாங்க. ஸோ இதை எக்ஸ்ப்ளோர் பண்ணாலே நிறைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இந்தியாவிலையும் இருக்குது. அண்ட் அட் த சேம் டைம் அப்ராடில் இன்னும் ஜாஸ்தியாகவே இருக்குது. அப்ராடில் வந்து பேவுமே டபுள் கம்பேரிட்டிவ்லி, சேம் ஜாபுக்கு அங்கே பேவுமே டபுள். ஸோ அப்படின்னு இருக்குள்ள ஆப்வியஸாக ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் எக்கச்சக்கமாக இருக்குது சைபர் செக்யூரிட்டியில். ஓகே. நான் இப்போ சைபர் செக்யூரிட்டி படிச்சுட்டு நான் வந்து ஃப்ரெஷ்ஷராக ஒரு கம்பெனியில் ஜாயின் பண்ணுறேன். எனக்கு பேசிக் பேவாக எவ்வளோ தருவாங்க? ஓகே. அப்ராக்சிமேட்டாக ஒரு பேசிக் பேன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 to 4 உங்களுக்கு ஆனுவல் பேக்கேஜ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இனிஷியலாக நீங்கள் ஒரு 2 வருஷம் ஒர்க் பண்ணுறீங்க, எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணுறீங்க, உங்களை அப்ஸ்கில் பண்ணுறீங்க, ஏதாவது சர்டிஃபிகேஷன்ஸ் முடிக்கிறீங்க அப்படின்னக்குள்ள நீங்கள் ஸ்விட்ச் பண்ணக்குள்ள ஆப்வியஸாக நீங்கள் ஒரு 8 to 9 எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகே. ஒரு சாலிடாக நீங்கள் ஃப்ரெஷராக ஜாயின் பண்ணி ஒரு 5 years ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னக்குள்ள நீங்கள் ஒரு 14 to 5th இயரில் நீங்கள் ஒரு 14 to 15 எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகே. ஹேக்கிங், சைபர் செக்யூரிட்டிங்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா எத்திக்கல் ஹேக்கிங் அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நிறைய கேட்டகரிஸ் இருக்கு. அதில் ஒரு பிகினராக நான் வந்து எதை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் ஃபர்ஸ்ட்? ஓகே. ஸோ சைபர் செக்யூரிட்டியை பொறுத்த வரைக்கும் இனிஷியலாக உங்களுக்கு வந்து ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸும் நிறைய இருக்குது. அட் த சேம் டைம் உங்களுக்கு பிகினர்ஸ் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வெப் அப்ளிகேஷன் பென் டெஸ்டிங் பண்ணலாம். ஓகே. வெப் அப்ளிகேஷன் பென் டெஸ்ட்ன்றது ஒன்றும் இல்லை. இப்போ ஒரு வெப்சைட் இருக்குதுன்னு வச்சுப்போம். அந்த வெப்சைட்டை பப்ளிக்காக லான்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி
இப்போ எய்தர் அவங்க லான்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி டெஸ்ட் பண்ணலாம். இன்டர்னலாக டீம் இருப்பாங்க ஒரு கம்பெனிலேயே வந்து சைபர் செக்யூரிட்டி பொசிஷனுக்கு இன்டேக் எடுத்து அவங்களுக்கு இந்த ப்ராஜெக்ட் கொடுத்து ஓகே இதை நம்ம லான்ச் பண்ண போகிறோம், இதுக்கு முன்னாடி இதில் என்னென்னலாம் பக் இருக்குது, பக்குன்றது வல்னரபிலிட்டிஸ், ஓகேங்களா, அதில் என்ன மாதிரியான வீக்னஸ் இருக்குன்னு டெஸ்ட் பண்ணுறது, இதை தான் நம்ம பென் டெஸ்டிங்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அதை பெனட்ரேட் பண்ண முடியுதா, பெனட்ரேஷன் டெஸ்டிங் தான் ஷார்ட்டாக பென் டெஸ்டிங் நம்ம சொல்லுவோம். ஓகே. ஸோ அந்த அப்ளிகேஷனை பைபாஸ் பண்ண முடியுதா, அதில் ஏதாவது ஒரு பக் இருக்கான்ட்டு கண்டுபிடிப்பாங்க. ஸோ இது வந்து போகலாம். ஆமாம், இது இல்லை நான் ஜாப் பிளேஸ் ஆகலை பட் ஃப்ரீலான்சராக பண்ண முடியும்னா ஆப்வியஸாக இதுவும் பண்ணலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய கம்பெனிஸ் வந்து பார்த்தீங்கன்னா பக் பவுண்டி ப்ரோக்ராம்ஸ் ரன் பண்ணுவாங்க. பக் பவுண்டினா என்னன்னு பார்த்தீங்கன்னா ரேண்டமாக அவங்களோட வெப்சைட் என்ன பண்ணுறாங்கன்னா இதெல்லாம் எங்களோட வெப்சைட், இந்த வெப்சைட்லாம் நீங்க பக் கண்டுபிடிச்சிங்கன்னா உங்களுக்கு நாங்க இவ்வளோ ரிவார்டு கொடுப்போம் அப்படின்ற மாதிரி அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அதுல இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் லோ லெவல் பக் கண்டுபிடிச்சிங்கன்னா இவ்வளோ ரிவார்டு இருக்கு, மீடியம்னா இவ்வளோ, ஹைனா இவ்வளோ, கிரிட்டிக்கல்னா இவ்வளோ அப்படின்ட்டு ஒரு கேட்டகரிஸ் இருக்கும். ஸோ ஒரு சில கம்பெனிஸ் பேமெண்ட் தருவாங்க, கரன்சியாக தருவாங்க. ஒரு சில கம்பெனிஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஏதாவது ஒரு ப்ராடக்டாக தருவாங்க, கிஃப்ட் வவுச்சர்ஸாக இருக்கட்டும். இல்லை ஒரு சில கம்பெனி பார்த்தீங்கன்னா ஹால் ஆஃப் ஃபேம் அப்படின்னு கான்செப்ட் இருக்கு. ஹால் ஆஃப் ஃபேம்னா என்னன்னு பார்த்தோம்னா அவங்களோட வெப்சைட்ல நம்மள மென்ஷன் பண்ணுவாங்க, ஓகே இந்த இயர்ல இவர் வந்து பக் கண்டுபிடிச்சிருக்காரு அப்படின்ற மாதிரி பப்ளிக்கா அவங்க ஃபாரம்ல போஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரியான பக் பவுண்டி ப்ரோக்ராம்ஸும் ரன் பண்ணியிருக்காங்க. லைக் சின்ன சின்ன கம்பெனிஸ் தான் இல்லை, எல்லா மேஜர் கம்பெனி ஃபார் எக்ஸாம்பிள் கூகுளா இருக்கட்டும், டெஸ்லா, மெட்டா, எல்லா கம்பெனிஸுமே பக் பவுண்டி ப்ரோக்ராம்ஸ் இன்னுமே ரன் பண்ணியிருக்காங்க. இதுக்கு மெயின் ரீசன் என்னன்னா இப்போ ஒரு பர்டிகுலர் பர்சன் எடுத்துட்டா இவங்களுக்கு சைபர் செக்யூரிட்டியில் எல்லா நாலேஜும் இருக்கும்ட்டு 100% சொல்ல முடியாது. எனக்கு தெரிஞ்சது இன்னொருத்தருக்கு தெரியாமல் இருக்கும், இன்னொருத்தருக்கு தெரிஞ்சது எனக்கு தெரியாமல் இருக்கும். அப்படின்னுக்குள்ள இப்போ ஒரு ஆர்கனைசேஷனில் சைபர் செக்யூரிட்டிக்காக ஒரு 10 பேரை இன்டேக் எடுத்து டெஸ்ட் பண்ணுறாங்கன்னு வச்சுப்போம். அவங்க சைடில் இருக்க ஃபுல் பொட்டன்ஷியலையும் போட்டுட்டாங்க, செக்யூரிட்டியாக இருக்குன்னு ரிப்போர்ட் கொடுத்துட்டாங்க. நான் பப்ளிக்காக போகல, இந்த 10 பேர் இல்லை, 10 பேர் வெர்சஸ் அப்ளிகேஷன் கிடையாது, பப்ளிக் வெர்சஸ் அப்ளிகேஷன். அங்கே எவ்வளோ செக்யூரிட்டி ரிசர்ச்சர்ஸ் இருக்காங்கன்னு தெரியாது, அவங்க என்ன மாதிரி ஸ்கில்ஸ் இருக்கும், அவங்களுக்கு என்ன மாதிரி மெத்தடாலஜி ஃபாலோ பண்ணுவாங்க நமக்கு தெரியாது. அவங்க ஏதாவது ஒரு பக்கை கண்டுபிடிச்சி ரிப்போர்ட் பண்ணக்குள்ள அதுக்கேற்ற மாதிரி ரிவார்ட் தருவாங்க. ஓகே. ஸோ இதை வந்து நமக்கு இங்கே என்ன மெயின் டிஃப்ரென்ஸ் என்னன்னு பார்த்தோம்னா இன்டர்னலாக பண்ணக்குள்ள யார் பண்ணுறாங்கன்னு தெரியும், எக்ஸ்டர்னலாக பண்ணக்குள்ள யார் பண்ணுறாங்கன்னு தெரியாது. அதனால ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, இந்த இப்படி ஒரு எக்ஸ்ப்ளாய்ட் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு டிக்கெட்டிங் அப்ளிகேஷன் எடுத்துப்போம், ஒரு தியேட்டரில் டிக்கெட் புக் பண்ண போகிறோம்னு வச்சுப்போம். இந்த மாதிரி நான் ஒரு பக் கண்டுபிடிக்கிறேன், என்னால் 10 டிக்கெட்டை வந்து 10 ரூபாய்க்கு வாங்க முடியுது அப்படின்னா அது ஒரு பக். நான் இதை வந்து கம்பெனிக்கு ரிப்போர்ட் பண்ணா எனக்கு ரிவார்டு ஏதோ ஒன்று தராங்க, லெட்ரு இல்லை அப்ரிசியேஷன் மெயில், எதுவும் வேணாலும், அது அவங்களோட ப்ரோக்ராம் பாலிசிஸை பொறுத்து. பட் ஹேக்கர்ஸ் ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா பிளாக் ஹேட் ஹேக்கர்ஸ், அதாவது இல்லீகல் ஹேக்கர்ஸ்ன்னு நம்ம சொல்லுவோம். அவங்க இப்படி ஒரு பக் இருக்குன்ட்டு டார்க் வெப்ல ஹையர் ப்ரைஸிங்க்கு வித்துருவாங்க. யார் வேணாலும் அதை எப்படி பண்ணலான்ட்டு மெத்தடாலஜியை வாங்கிக்கிட்டு அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அந்த வெப்சைட் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிப்பாங்க. ஸோ இந்த மாதிரி கேட்டகரிஸும் நடக்குது. பக் பவுண்டி பொறுத்த வரைக்கும் எப்போ எப்படி நடக்கும்னு தெரியாது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஏஐ வந்து நம்ம இப்போ காலகட்டத்தில் வந்து அதிகமாக வந்து ரூல் பண்ணிட்டு இருக்கு. இது வந்து சைபர் செக்யூரிட்டிக்கு வந்து உதவியாக இருக்குமா இல்லை த்ரெட்டனாக மாறுமா? ஓகே, இது வந்து 2 விஷயம் பார்க்கணும் நம்ம. ஏன்றது ஒரு டூல்னு வச்சுப்போம். ஓகேவா, அந்த டூலை நல்ல விஷயத்துக்காகவும் பயன்படுத்த முடியும், கெட்டதுக்காகவும் பயன்படுத்தும். கிட்டத்தட்ட ஒரு கத்தி மாதிரி, வெப்பன் மாதிரின்னு நம்ம வச்சுப்போம். ஸோ ஏஐ பொறுத்த வரைக்கும் நம்ம அட்டாக் பண்ணணும்னாலும் அதை வச்சு பண்ண முடியும், டிஃபெண்ட் பண்ணணும்னாலும் ஏஐ அதுக்கு ஹெல்ப்பும் பண்ணும். ஸோ அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறன்றதை பொறுத்து தான் இருக்குது. ஏஐ பொறுத்த வரைக்கும் இப்போ நிறையா அட்டாக்ஸ், இப்போ ஹேக்கர்ஸ் வந்து நிறைய ஏஐ யூஸ் பண்ணி நிறைய அட்டாக் பண்ணுறாங்க, ஓகேங்களா, இல்லைன்னு கிடையாது. நிறைய அப்ளிகேஷன்ஸை இது டெஸ்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை ஹேக் பண்ணுறதுக்கு, இது எல்லாத்துக்கும் ஏஐ நிறைய யூஸ் பண்ணுறாங்க. அட் த சேம் டைம் டிஃபெண்டிங் வைஸுமே ஏஐ செக்யூரிட்டிக்கு வந்துட்டாங்க, அடாப்ட் ஆகிட்டாங்க. அவங்களுமே டிஃபெண்ட் பண்ணுறதுக்கு ஏஐ யூஸ் பண்ணி நிறைய பாசிபிள் மெஷர்ஸை கேரி அவுட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஏஐ பொறுத்த வரைக்கும் நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணுறோம் அப்படின்றத பொறுத்து தான் இருக்கு. ஏன்னா பேசிக்காக இப்போ நாங்கள் ஃபேஸ் பண்ணுற சேலஞ்சஸ்ன்னு பார்த்தோம்னா நிறைய பேர் வந்து இப்போ ஏதோ ஒரு அட்டாக் நடக்குதுன்னா 24 ஹவர்ஸும் ஒருத்தரை அந்த பர்டிகுலர் மானிட்டருக்கு முன்னாடி உட்கார வச்சிருக்கவே முடியாது இதை மானிட்டர் பண்ணுறதுக்கு. ஸ்டில் இந்த என்டிட்டி லெவலில் போனீங்கன்னா அதுக்குன்னு தனியாக சாக் சென்டர்ஸ்ன்னு சொல்லுவோம், செக்யூரிட்டி ஆப்ரேஷன் சென்டர்ஸ்ன்ட்டு. அங்கே 24/7 மானிட்டரிங் நடக்கும். நம்ம இந்த படத்துலலாம் பார்ப்போம்ல, நிறைய மானிட்டர்லாம் வச்சிருக்கோம். அந்த மாதிரி ஒரு சிமிலர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தான் அது. அதில் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா அலர்ட் சிஸ்டம்ஸ் இருக்கும், ஓகேங்களா. ஸோ அது என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்டர்னலாக ஏதோ ஒரு அதில் ஆல்ரெடி ஒரு ரூல் எழுதியிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் பாஸ்வேர்டை தப்பாக டைப் பண்ணுறேன்னு வச்சுப்போம்.
நான் வந்து ஒரு டைம் தப்பாக டைப் பண்ணுறேன், 2வது டைமோ இல்லை 3வது டைமோ ஆஃபீஸாக லாகின் பண்ணிவிடுவேன். ஆமாம். எனக்கு இதுக்கு வந்து அப்ராக்சிமேட்டாக ஒரு நிமிஷம் ஆகுதுன்னு வச்சுப்போம் இது எல்லாத்தையும் முடிக்கிறதுக்கு. ஆனால் இப்போது இஸ் இட் பாசிபிள் ஃபார் மீ டு ஒரு செகண்டில் என்னால் ஒரு 30 பாஸ்வேர்ட் டைப் பண்ண முடியுமா? முடியாது ஆப்வியஸாக. அப்போது இன்கேஸ் இந்த மாதிரி நடந்துச்சுன்னா இது ஹியூமன் பண்ணல, ஏதோ ஒரு ஆட்டோமேஷன் ஸ்கிரிப்ட் நடக்குதுன்னு தெரியும். இந்த மாதிரி ஒரு ரூல் எழுதி வச்சிருப்பாங்க, இவ்வளோ த்ரெஷ்ஹோல்டு லிமிட் வச்சிருப்பாங்க, 30 செகண்டுக்கு 2 பாஸ்வேர்ட் தான் டைப் பண்ணியிருக்கணும் அப்படின்ற மாதிரி ரூல் எழுதிருப்பாங்க. அதை தாண்டி வரக்குள்ள அவங்களோட சென்டருக்கு ஒரு அலர்ட் வரும், முன்னாடியே ரூல் எழுதி வச்சிருந்தாங்கன்னா. ஸோ அதை பேஸ் பண்ணி எந்த ஐபிலேருந்து வருது, இந்த ஐபியை உடனே பிளாக் பண்ணிடுவாங்க, பிளாக் லிஸ்ட் பண்ணிடுவாங்க. அதோட அந்த அப்ளிகேஷன் அவங்களால அக்சஸ் பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரியான ரெகுலர் மானிட்டரிங் இருக்கு. பட் ஸ்டில் எல்லாராலையும் அதை கேரி அவுட் பண்ண முடியாது. அதுக்காக ஒரு சில ஆட்டோமேஷன் ஸ்கிரிப்ட்ஸ் ஏஐ பேஸ் பண்ணி யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க, டிஃபெண்டிங் சைடுமே. ஸோ ஏஐ பொறுத்த வரைக்கும் பேலன்ஸ் பண்றாங்க, இவங்களுக்கு ஏற்ற மாதிரி இவங்களும் அடாப்ட் ஆகிக்கிறாங்க. ஓகே, டார்க் வெப்னா வந்து என்ன, அது வந்து எவ்வளோ ஆபத்தானது, அதை வந்து நார்மல் ப்ரௌசர் மாதிரியா, அது எப்படி லைக்? ஓகே, டார்க் வெப்ன்றதை பொறுத்தவரையே ஓகே ஃபர்ஸ்ட் நம்ம ரெண்டாக பிரிச்சுப்போம், சர்ஃபேஸ் வெப், டார்க் வெப் அப்படின்னு பிரிச்சுப்போம். சர்ஃபேஸ் வெப்ன்றது நம்ம டே டு டே லைஃப்பில் ப்ரௌஸ் பண்ணுறதெல்லாம் சர்ஃபேஸ் வெப்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிள் சாங்ஸாக இருக்கும், கேம்ஸ், வீடியோஸு, மூவிஸ் பார்க்கறது, லைக் டாக்குமெண்ட் டவுன்லோட் பண்ணுறோம், இல்லை ஏதோ ஒரு அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுறோம், இது எல்லாமே நம்ம இன்டர்நெட்டில் யூஸ் பண்ணுற எல்லாமே சர்ஃபேஸ் வெப். ஓகே, டார்க் வெப்ன்றது வந்து அதுக்கும் கீழே இருக்கிறது. இந்த சர்ஃபேஸ் வெப் வந்து மொத்த இன்டர்நெட்டில் வெறும் ஒரு 3 to 4% தான் வரும். ஓகே, நம்ம இவ்வளோ பண்ணியுமே அது மேக்ஸ் டு மேக்ஸ் 4% தான் வரும். ஓகே, பேலன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தோம்னா இந்த டார்க் வெப்குள்ளே தான் இருக்கும். ஸோ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, சென்சிட்டிவ் டேட்டாஸ் ஹேண்டில் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை ஹேக்கர்ஸ் அவங்களோட கம்யூனிகேஷன். இப்போ நம்ம எப்படி ஒரு கம்யூனிகேஷன் ஃபாரம் வச்சுருக்கோம், இப்போ ஃபேஸ்புக் அப்படின்னு ஒரு கம்யூனிகேஷன் ஃபாரம் இருக்குன்னா, இதே மாதிரி சிமிலர் பிளாட்ஃபார்ம் டார்க் வெப்லையுமே இருக்கும். ஓகே, ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி இன்டர்நெட்டில் சர்ஃபேஸ் வெப்பில் என்னெல்லாம் ஃபீச்சர் அவைலபிளாக இருக்கோ அது எல்லாமே டார்க் வெப்லையுமே இருக்கும். ஓகே, இந்த டார்க் வெப் பொறுத்த வரைக்கும் என்ன ஒரு இஷ்யூன்னு பார்த்தோம்னா, அவ்வளோ சீக்கிரம் ஏதாவது ஒரு எக்ஸ்ப்ளாய்ட்டோ இல்லை ஏதோ ஒரு ஹேக்கிங் ஆக்டிவிட்டி நடக்குது அப்படின்னாக்குள்ள அதை ஃபைண்ட் அவுட் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். இந்த டார்க் வெப் எப்படி ஒர்க் ஆகும்னா, டார்க் வெப்புக்குன்னு ஒரு சில சைட்ஸ் இருக்கும், ஆனியன் சைட்ஸ்ன்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, ஸோ இந்த சைட்ஸ் எதுவுமே நீங்கள் நார்மலாக யூஸ் பண்ணுற ப்ரௌசரில் ஓப்பன் பண்ண முடியாது. நம்ம யூஸ்வலாக க்ரோம், ஃபயர்ஃபாக்ஸ் யூஸ் பண்ணுவோம். இந்த மாதிரியான ப்ரௌசர் எதுலேயுமே நம்ம டார்க் வெப்பை ஓப்பன் பண்ண முடியாது. ஏன்னு பார்த்தோம்னா அதுக்குன்ட்டு ஒரு தனி விபிஎன் கனெக்ஷன், ஐ மீன் டார் ப்ரௌசர்னு நம்ம சொல்லுவோம், TOR அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த ப்ரௌசர் எல்லாத்துலேயும் இந்த மாதிரியான ப்ரௌசரில் மட்டும்தான் ஆனியன் லிங்க்ஸை ஓப்பன் பண்ண முடியும். ஸோ அந்த ப்ரௌசர் யூஸ் பண்ணக்குள்ள அது என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஆப்வியஸாக உங்களை வந்து ஒரு நெட்வொர்க்குள்ளார அதுவாகவே இன்வால்வ் பண்ணும். அந்த ப்ரௌசர் என்ன பண்ணுன்னா, இப்போ ஜென்ரலாக விபிஎன் எப்படி ஒர்க் ஆகும்னு பார்த்தோம்னா, இப்போது நம்ம கண்ட்ரியில் ஒரு வெப்சைட்டை பிளாக் பண்ணிட்டாங்கன்னு வச்சுப்போம். ஓகே, அதை வந்து நம்ம கம்ப்யூட்டரில் நம்ம கண்ட்ரியில் இருக்க ஒரு கம்ப்யூட்டரை வச்சு அக்சஸ் பண்ணால் ஓப்பன் ஆகாது, ஏன்னா பிளாக் பண்ணிட்டாங்க. ஏன்னா ஐபி அட்ரஸ் இந்தியாக்குள்ளே இருக்குது. விபிஎன் என்ன பண்ணும், நம்ம அப்ராடில் இருக்க ஏதோ ஒரு கண்ட்ரியோட ஐபி அட்ரஸை நமக்கு டெம்பரரி அலோகேட் பண்ணி தரும். ஓகே, ஸோ இந்தியாவில் மட்டும்தான் அந்த வெப்சைட் பிளாக்டே தவிர மற்ற கண்ட்ரிஸ்லாம் அவைலபிள் தான். ஓகே, ஸோ இன்டர்நெட்டை பொறுத்த வரைக்கும் நான் இப்போ வந்து இந்தியாவிலேயே கிடையாது, வேற ஏதோ ஒரு கண்ட்ரியில் இருக்கேன், அதனால என்னால் அக்சஸ் பண்ண முடியுது. ஸோ அந்த மாதிரி தான் இப்போ இதுக்கு நடுவில் ஒரே ஒரு ஐபி அட்ரஸ் தான் சேஞ்ச் ஆயிருக்கு. என் சிஸ்டம்லேருந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அமெரிக்கா இருக்குன்னா யூஎஸ் ஐபி அட்ரஸ் போகுது, அங்கேருந்து என்னால் வெப்சைட் அக்சஸ் பண்ண முடியுது. இந்த டார் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த யூஎஸ் மாதிரியே கிட்டத்தட்ட ஒரு 50-60 சிஸ்டமுக்கு மாற்றி போகும். ஓகே, பிளாக் செயின் மாதிரி மாற்றி போகும். ஸோ நீங்கள் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு ஐபியை ட்ரேஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வேற ஒரு கண்ட்ரி காமிக்கும், அங்கேருந்து வந்தீங்கன்னா இன்னொரு கண்ட்ரியை காமிக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு சிக்கலாக இருக்கும். ஸோ இதுக்குள்ளார போயிட்டு ஒருத்தர் ட்ரேஸ் பண்ணுறது, அட் த சேம் டைம் அவ்வளோ கண்ட்ரிஸோட சப்போர்ட்டுமே நமக்கு தேவைப்படும். ஸோ இதை பண்ணுறதுன்றது ஆஃபீஸாக ரொம்ப கஷ்டம். பட் ஸ்டில் நிறைய இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன் பண்ணுறாங்க, லா என்ஃபோர்ஸ்மெண்ட் ஏஜென்சி. பட் ஸ்டில் அது ஈஸி டாஸ்க் கிடையாது. ஸோ அதனால தான் ஹேக்கர்ஸ் வந்து இந்த மாதிரி டார்க் வெப்ல எல்லாத்தையும் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. அதில் கிடைக்காத ஐட்டம்ஸே கிடையாது. ஃபேக் கரன்சிலேருந்து ஃபேக் டாக்குமெண்ட்ஸ், ட்ரக்ஸ், வெப்பன்ஸ்லேருந்து எல்லா கைண்ட் ஆஃப் ஆக்டிவிட்டிஸ், ஹிட்மேன் சர்வீஸ்லேருந்து எல்லாமே இருக்கும். ஓகே, ஸோ இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, யாராவது ஒருத்தவங்க வந்து ஓகே எனக்கு இந்த ஒரு இல்லீகலாக இந்த ஒரு ப்ராடக்ட் தேவைப்படுதுன்னு பர்ச்சேஸ் பண்ணால் கூட அது திருப்பி அவங்களுக்கு வருமா இல்லையான்னு அஷூரன்ஸ் கிடையாது, யாரையும் போய் கேட்க முடியாது. ஓகே, ஸோ டார்க் வெப் பொறுத்த வரைக்கும் இது கம்ப்ளீட்டாக அன்சேஃப்னு தான் நான் சொல்லுவேன். இந்தியாவில் விபிஎன் யூஸ் பண்ணுறது லீகலா இல்லீகலா?